உலகத்தோட மிக சிறந்த ஸ்போர்ட்ஸ் கார் எதுன்னு கேட்டா ஃபெராரி அப்படின்னு சொல்வாங்க. ஆனா அந்த காருக்கு பெரிய சவாலா இருக்கிற இன்னொரு ஸ்போர்ட்ஸ் கார் எது தெரியுமா? லம்போகினி. அந்த லம்போகினி உருவாக காரணம் யாரு? ஃபெராரி. 1960களில் ஃபெராரி கார்கள் இத்தாலியில நல்ல வரவேற்பு பெற்று வந்துச்சு. இத்தாலி நாட்டோட ஒரு பெரும் பணக்காரர் பெர்சியோ லம்போகினி. அவர் டிராக்டர் தயாரிப்பு கம்பெனியை நடத்திட்டு வந்தாரு. அவருக்கு ஒரு ஸ்போர்ட்டிவான கார் ஒன்னு தேவைப்பட்டுச்சு. அதுக்காக ஃபெராரி காரை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. அந்த கார்ல எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை, அடிக்கடி கிளட்ச் ஃபால்ட் ஆகும். கஸ்டமர் கேர் அதிகாரிகளை சந்திச்சு பேசினப்ப அவங்க கிளட்ச் பிரச்சனையை சரி செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் லம்போகினி தொடர்ந்து 2 ஃபெராரி கார்களை வாங்கினாரு. ஆனா வாங்கிய புது கார்லயும் அதே பிரச்சனை, சரி பண்ண பழைய கார்லயும் அதே பிரச்சனை தொடர்ந்து வந்துச்சு. இனி கஸ்டமர் கேர் அதிகாரிகளை சந்திக்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு ஃபெராரியுடைய நிறுவனர் என்சோ ஃபெராரியை சந்திக்க முடிவெடுத்தாரு. பெர்சியோ லம்போகினிக்கு அப்பாயின்ட்மெண்ட் கிடைச்சது. அன்னைக்கு என்சோ ஃபெராரிக்கு எதிரில் அமர்ந்திருக்கும் பெர்சியோ லம்போகினி தான் தன்னோட எதிர்கால போட்டியாளர் அப்படின்னு அப்போ அவருக்கு தெரியாது. லம்போகினி ஃபெராரி கார்ல உள்ள பிரச்சனைகளை சொல்ல ஆரம்பிச்சாரு. நீங்க டிசைன் இப்படி மாத்தினா பிரச்சனைகள் வராம இருக்கும் அப்படின்னு சில ஐடியாக்களையும் கொடுத்தாரு. அது என்சோ ஃபெராரியோட ஈகோவை ட்ரிகர் பண்ணிச்சு. அதாவது லம்போகினி, நீங்க டிராக்டரை டிசைன் பண்ற மாதிரி கார்களை டிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. டிராக்டர் வேற, கார் வேற. டிராக்டர் தயாரிக்க இருக்கிற அறிவை விட கார் தயாரிக்க அறிவு கூடுதலா வேணும் அப்படின்னு அவரை வெறுப்பேத்தும் விதமா பேசினாரு. இப்போ லம்போகினிக்கு ஈகோ ட்ரிகர் ஆச்சு. லம்போகினி ஒரு வாடிக்கையாளரா அவரோட குறைய சொன்னாரு. அதுக்கான தீர்வுக்கான ஐடியாக்களையும் கொடுத்தாரு. ஆனா அது ஃபெராரிக்கு பிடிக்கல. இப்போ 2 பேருக்குள்ளேயும் ஈகோ பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. லம்போகினி அந்த இடத்தை விட்டு நகரும் போது, நான் உனக்கு போட்டியா ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறேன் பார் அப்படின்னு சவால் விட்டுட்டு போகல. அவர் தன்னை அவமானப்படுத்தினதால நான் ஒரு நிறுவனம் தொடங்கி உன்னை அவமானப்படுத்துறேன் அப்படின்னு லம்போகினி நிறுவனத்தை ஆரம்பிச்சிருந்தா அது அன்னைக்கு காணாம போயிருக்கும். வெளியில வந்த அவர் ஒரு கிளட்ச் பிரச்சனையை கூட சரி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கடுப்பாகி ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் காரோட தேவை இன்னும் சந்தையில இருக்குன்னு உணர்ந்து லம்போகினி அப்படிங்கிற நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணாரு. இன்னைக்கு உலகின் டாப் ஸ்போர்ட்ஸ் கார்கள்ல ஒன்னா லம்போகினி இருக்கு. ஃபெராரியோட நேரடி போட்டியாளர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.